வணக்கம். நாங்கள் இன்றைக்கு பார்க்க போறோம் டிஓஎல் சர்க்கிட்டை பற்றி பார்க்க போறோம். அப்போ உங்களுக்கு தெரியும் டிஓஎல் சர்க்கிட் என்னன்னு சொல்லி, டிரெக்ட் ஆன்லைன் சர்க்கிட். அப்போ இந்த சர்க்கிட்டை நாங்கள் ஏன் பயன்படுத்த வேணும் அல்லது இந்த சர்க்கிட்டை நாங்கள் எப்படி செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ப்ராக்டிக்கல் வைஸாக பார்க்க போறோம். அப்போ அதுக்கு முன்னாடி நாங்கள் அந்த விஷயத்தை அதாவது இந்த ப்ராக்டிக்கல் அதாவது இந்த டிஓஎல் அந்த சர்க்கியூட்டை ஏன் பயன்படுத்த வேணும் என்ற ஒரு விஷயத்தை நாங்கள் சம்பாசிச்சு கொண்டு நாங்கள் ப்ராக்டிக்கலுக்கு போவோம். அப்ப இந்த டிஓஎல் நாங்கள் ஏன் பயன்படுத்துறோம்னு சொன்னால், இப்போ உதாரணமா ஒரு மோட்டர் உங்களுக்கு தெரியும், ஒரு மோட்டர் ஆரம்ப நிலையில அதாவது நீங்க ரன் பண்ற நேரம் அந்த மோட்டர் கரண்ட் எடுக்கிற வீதம் கூடவே இருக்கு. அந்த நேரம் அந்த கரண்ட் எடுக்கிற வீதம் கூடன்னு சொன்னால், நீங்க நார்மலா நீங்க பாவிக்கிற சுவிட்சஸ் நீங்க பாவிக்கிற நேரம் அதுல ஸ்பார்க் ஏற்பட்டு சில வேளை அந்த சுவிட்சஸ் எரியக்கூடிய சான்சஸ் இருக்கு. அப்ப அவ்வாறான நிலைகளை நாங்கள் தவிர்த்து கொள்றதுக்காகத்தான் நாங்கள் இந்த டிஓஎல் டிரெக்ட் ஆன்லைன் சர்க்கிட்டை நாங்கள் பயன்படுத்தக்கூடியதா இருக்கு. அது மட்டும் இல்லை, முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால், இப்போ ஒரு தொழிற்சாலையில் மோட்டர் வேலை செய்து கொண்டிருக்கேன்னு சொன்னால், இப்போ திடீரெண்டங்கிற இடங்கள்ல நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் கரண்ட் நின்று வரும். அப்ப கரண்ட் நின்று வர நேரம் என்ன செய்யணும்னு சொன்னால், கரண்ட் நின்றுட்டு திடீரெண்டு வர நேரம் அந்த தொழிற்சாலை தொடர்ச்சியா வேலை செஞ்சு கூடிய மாதிரி இருக்கும். சில நேரம் கரண்ட் நின்றுட்டு தானே என்று சொல்லி போட்டு நாங்கள் கேர்லெஸ்ஸா கவனம் இல்லாம இருக்கலாம். அப்ப அந்த நேரங்கள்ல மோட்டார் வேலை செய்யற நேரம் சில ஆபத்துக்களை கொண்டு வரக்கூடியதாக இருக்கு. அப்ப அதுக்காகத்தான் நாங்கள் இந்த டிஓஎல் பாவிக்கிறோம். கரண்ட் நிக்கிற நேரம் இந்த டிஓஎல் என்ன செய்யணும், இந்த டிஓஎல் சர்க்கிட் என்ன செய்யணும்னா ஆஃப் ஆகுது. அப்ப திருப்பி கரண்ட் வந்த பிறகு நாங்கள் அவதானமாக பாதுகாப்பான முறையில் அதை ஒன் பண்றதுக்காக நாங்கள் அந்த டிஓஎல் சர்க்கிட்டை பாவிக்கலாம். மற்றது இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னால், சில நேரங்கள்ல மோட்டர்ல இருக்கிற அந்த பேரிங்ஸ், அந்த ரேசர் என்று சொல்றது, அந்த பேரிங்ஸ் சில இறுகலாம், அல்லது சில காரணங்களால மோட்டர் ஹை கரண்ட் எடுக்கலாம். அப்ப அந்த நேரங்கள் என்ன செய்யணும்னு சொன்னா, கணக்க கரண்ட் வரதால சில நேரங்கள்ல பாதிப்புகள் ஏற்படுத்தக்கூடிய சான்சஸ் இருக்குது. சில மோட்டர் கூட எரியக்கூடிய சான்சஸ் இருக்குது. அப்ப அந்த நேரங்கள்ல அந்த மோட்டரை பாதுகாக்கிறதுக்கு அல்லது அந்த இடத்துல அந்த லொகேஷனை பாதுகாக்கிறதுக்கு கூட இந்த சர்க்கிட்டை நாங்கள் பயன்படுத்தக்கூடியதாக இருக்கும். இப்ப நாங்கள் மூன்று விஷயம் பார்த்துட்டோம். ஒன்று, எரிவு நிலையில இருந்து நாங்கள் பாதுகாத்துக் கொள்றதுக்கு நாங்கள் டிஓஎல்ல பாவிக்கிறோம். மற்றது தொழிற்சாலைகள்ல பாவிக்கிறோம், தொழிற்சாலையில பாதுகாப்பு மெயின்டைன் பண்றதுக்காக பாவிக்கிறோம். மற்றது ஓவர் கரண்ட், அதாவது ஓவர் கரண்ட் எடுக்கிற சந்தர்ப்பத்துல ஒரு பாதுகாப்பான மோட்டர் பாதுகாக்கிறதுக்காகவும் நாங்கள் இந்த டிஓஎல் சர்க்கிட்டை பாவிக்கிறோம். இப்ப நாங்கள் இப்ப பார்ப்போம். இப்ப பார்த்து நாங்கள் இந்த சர்க்கிட்டை என்ன நன்மைன்னு சொல்லி பார்த்தாங்க, எப்படி இந்த சர்க்கிட்ல என்ன நன்மைன்னு சொல்லி பார்த்துனாங்க. இப்ப நாங்கள் இந்த சர்க்கிட்டை எப்படி செய்யறதுன்னு சொல்லி நாங்கள் ப்ராக்டிக்கல் வைஸா பார்ப்போம். இப்ப சர்க்கிட்டை பற்றி பார்ப்போம். நாங்கள் போன தடவை காய்ச்சுறாங்க. இப்ப நாங்கள் சர்க்கிட்டை எப்படி நாங்கள் டிசைன் பண்ணலாம், அந்த சர்க்கிட்டை எப்படி செய்யலாம், ஈஸியான வழி எப்படி இருக்குன்னு சொல்லி நாங்கள் இப்ப பார்ப்போம். அதுக்கு முதல் எங்களுக்கு இந்த டிஓஎல் சர்க்கிட் நாங்கள் செய்யறதுக்கு எங்களுக்கு தேவையான பொருட்கள் தேவை. சில கம்போனன்ட்ஸ், எலக்ட்ரிக்கல் கம்போனன்ட்ஸ் என்று சொல்லி சொல்றது. அப்ப அந்த கம்போனன்ட்ஸ் எங்களுக்கு தேவை. இப்ப நாங்கள் இதை சொல்றது கண்டக்டர். அப்ப கண்டக்டரை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால், ஷாப்ல வெளியில மார்க்கெட்ல பாத்தீங்கன்னு சொன்னால் டிஃப்ரெண்ட் டைப்ல டிஃப்ரெண்ட் ஷேப்ல இருக்கு. அப்ப அதுல நீங்க பார்த்த உடனே இது கண்டக்டர் இல்லைன்னு சொல்லி முடிவெடுக்க கூடாது. ஆனால் நீங்க பார்க்கலாம், இதுல நம்பர் சிஸ்டம்ஸ் இருக்கு. அப்ப நம்பர் சிஸ்டம்ஸ் இருக்குது. அப்ப இதுல பாத்தீங்கன்னு சொன்னால் மெயின் கண்டாக்ட்ஸ், அங்கால ஆக்சிலரி கண்டாக்ட்ஸ் சொல்லி ரெண்டு கண்டாக்ட்ஸ் சிஸ்டம்ஸ் இருக்குது அந்த கண்டக்டர்ல. அப்ப இதுல பாத்தீங்கன்னு சொன்னால் 1 2 3 4 5 6 சொல்லி ஒரு ஓர்டர்ல கொடுக்கப்பட்டிருக்கிற நம்பர்ஸ் அவ்வளவும் மெயின் கண்டாக்ட்ஸ். அப்ப அங்க நாங்கள் பவர் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு கண்டாக்ட்ஸ் தான் இந்த நம்பர்ஸ் உள்ள கண்டாக்ட்ஸ். அப்ப இங்கால நம்பர்ஸ் இருக்கு பாருங்க, 13 14 என்று சொல்லி ஸ்டார்ட் பண்ணது. இப்ப இந்த 13 14 சொல்லி நாங்கள் ஸ்டார்ட் பண்ற நம்பர்ஸ் சிஸ்டத்தை, அந்த நம்பர்ஸ் நாங்கள் சொல்றது அப்படின்னு சொன்னால் ஆக்சிலரி கண்டாக்ட்ஸ். அந்த ஆக்சிலரி கண்டாக்ட்ஸ் நாங்க ஏன் பயன்படுத்துறோம்னு சொன்னால், இந்த டிஓஎல் இந்த டிரெக்ட் ஆன்லைன் சர்க்கிட்டை கண்ட்ரோல் பண்றதுக்காக, அதாவது கண்ட்ரோலிங் சிஸ்டம், கண்ட்ரோலிங் சர்க்கிட் நாங்க செய்யறதுக்காக தான் இந்த 13 14 நம்பர்ஸ் பயன்படுத்தக்கூடியதாக இருக்குது இந்த கண்டக்டர்ஸ்ல. அப்ப உங்களுக்கு இந்த கண்டக்டர் நீங்க வாங்குற நேரம் இவ்வாறான ஸ்பெசிபிகேஷனை நீங்கள் பார்க்க வேண்டும். இந்த மாடல் கண்டக்டர்ல ஒரே ஒரு ஆக்சிலரி தான் கொடுக்கப்பட்டிருக்குது. அதாவது 13 14 சொல்லி வர்றேன்னு சொன்னால் நார்மலி ஓபன் கண்டாக்ட். அப்ப இதுல நம்ம இதுலயும் போட்டிருப்பான், அதுல ஸ்பெசிபிகேஷன்ல பாத்தீங்கன்னா தெரியும் 13 14 NO சொல்லி போட்டிருக்குது. அப்ப நார்மலி ஓபன் கண்டாக்ட்.
சில கண்டக்டர்ஸ்ல இப்ப இந்த மாடல்ல இருக்கிற கண்டக்டர்ல வந்து சின்ன சொல்லி இந்த பிராண்ட்ல உள்ள கண்டக்டர்ல வந்து ஒரே ஒரு ஆக்சிலரி கண்டக்டரை கொடுத்திருக்கிறான், ஆக்சிலரி கண்டாக்ட் கொடுத்திருக்கிறான். இப்ப சில சில மாடல்ஸ்ல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் இப்ப இப்படி உள்ள கண்டக்டர்ஸ்கள்ல ரெண்டு ஆக்சிலரிஸ் கொடுத்திருக்கிறான். ஒன்று வந்து எப்படி இருக்கும்னு சொன்னா ஒன்று 13 14 நார்மலி ஓபன் கண்டாக்ட்ஸும் மற்றது 21 22 நார்மலி க்ளோஸ்ட் கண்டாக்டும் கொடுத்திருப்பாங்க. ரெண்டு பர்பஸ், ரெண்டு விஷயத்தை இந்த சில கண்டக்டர்ஸ்கள்ல உள்ளடக்கி இருக்கு. அப்ப எங்களுக்கு தேவையானது இப்ப நார்மலி டைரக்ட் ஆன்லைன் சர்க்யூட்டுக்கு நாங்களுக்கு தேவையான கண்டாக்ட்ஸ் ஆக்சிலரி கண்டாக்ட் வந்து அதாவது கண்ட்ரோலிங் சிஸ்டத்துக்கு தேவையான ஆக்சிலரி கண்டாக்ட் வந்து 13 14. அப்ப இந்த 13 14 என்ற அந்த ஆக்சிலரி பின்ஸை வச்சுக்கொண்டு தான் நாங்கள் என்ன செய்ய போறோம்னா கண்ட்ரோலிங் சிஸ்டத்தை நாங்கள் மேக் பண்ண போறோம். சரி, இப்ப நாங்கள் கண்டக்டரை பார்த்துட்டோம். அடுத்தது எங்களுக்கு முதலாவது எங்களுக்கு தேவை சரியான அளவுல பிரேக்கர்ஸ். இப்ப நீங்க அதை பார்த்துருப்பீங்க, இப்ப பல வேலைகள் நீங்க செய்யற நேரம் இந்த பிரேக்கர்ஸை நீங்க பார்த்துருப்பீங்க. அப்ப இந்த சர்க்யூட்டுக்கு நீங்க சூஸ் பண்ணக்கூடிய சரியான அளவு கொண்ட பிரேக்கர்ஸ் எங்களுக்கு ஒன்று தேவை. அடுத்ததுதான் எங்களுக்கு தேவை புஷ் பட்டன்ஸ். இப்ப நாங்கள் இதுல வந்து புஷ் பட்டன் ஸ்டேஷனா வந்து நாங்கள் இதை டிசைன் பண்ணியிருக்குது. அப்ப இதுல ரெண்டு விதமான புஷ் பட்டன்ஸ் நாங்கள் ஒன்று நார்மலி க்ளோஸ்டுக்கும் நார்மலி ஓப்பனுக்கும் நாங்கள் பயன்படுத்தலாம். என்ன சொன்னா ரெண்டு விதமான புஷ் பட்டன்ஸ் எங்களுக்கு தேவை. நாங்கள் இந்த சர்க்யூட்டை நாங்கள் தேறி விளங்கப்படுத்துற நேரம் உங்களுக்கு அதை புரிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். எங்க அந்த நார்மலி ஓப்பன் பட்டன் வரப்போகுது, எங்க அந்த நார்மலி க்ளோஸ்ட் சுவிட்ச் வரப்போகுதுன்னு சொல்லி நாங்கள் இந்த சர்க்யூட்ல கண்டுபிடிக்கக்கூடிய மாதிரி இருக்கு. சரி, அப்ப நாங்கள் இப்ப சர்க்யூட் டயக்ராத்தை பார்ப்போம். இப்ப நாங்கள் இந்த சர்க்யூட் டயக்ராத்தை டிசைன் பண்ற நேரம் உங்களுக்கு இதுல லைட் இருக்க போகுது, நியூட்ரல் இருக்க போகுது. இப்ப ரெண்டு விதமான சப்ளைலையும் நாங்கள் இந்த கண்ட்ரோலிங் சிஸ்டத்தை நாங்கள் இப்ப இதுல கீற போறோம். இப்ப முதலாவது நாங்கள் எப்பவுமே எங்களோட பவர் சப்ளைல எங்களோட பவர்ல இருந்து நாங்கள் ஏதாவது ஒரு சர்க்யூட் நாங்கள் பயன்படுத்துற நேரம் முதலாவது நாங்கள் பயன்படுத்தக்கூடிய முதல் உபகரணம் எதுன்னு சொன்னால் பிரேக்கர். அப்ப சரியான அளவிலான சூஸ் பண்ணப்பட்ட அந்த பிரேக்கரை நாங்கள் இந்த சர்க்யூட்ல நாங்கள் என்ன செய்யணும் நினைக்க வேணும். அப்ப முதலாவது நாங்கள் பிரேக்கரை பெறுவோம். சரி, பிரேக்கர் தெரியாச்சு. இதுல வந்து இப்ப நாங்க கனெக்ட் பண்றதுக்கு சில நம்பர் சிஸ்டம்ஸ் இருக்கு. இதுலயும் சும்மா நார்மலா இந்த பிரேக்கர்ஸ்லயும் சில நம்பர்ஸ் கொடுத்திருப்பாங்க. அப்ப இதுல முதலாவது 1 சொல்லி இருக்கும், அடுத்தது 2 சொல்லி இருக்கு. அப்ப இது சும்மா நார்மலா வர நம்பர் சிஸ்டம் தான் இது. அப்ப இது நீங்க இந்த ஞாபகத்துல வச்சுக்கொள்ளலாம். உங்களோட டயக்ராம்ல கட்டாயம் முக்கியமான ஒரு விஷயம் இந்த நம்பர் சிஸ்டம். அந்த நம்பர் சிஸ்டங்கள் உங்களுக்கு சரியான ஸ்பெசிபிகேஷன்கள் உங்களுக்கு தெரியுமாக இருந்தால் இந்த DOL சர்க்யூட்டை வந்து வரைகிறதுல, அதாவது நீங்க செய்து முடிக்கிறதுல பிராக்டிகலா நீங்க செய்யறதா இருந்தாலும் சரி அல்லது வரைகிறதா இருந்தாலும் சரி உங்களுக்கு இலகுவா இருக்கும், அதாவது சுலபமா இருக்கிறதுக்கான ஒரே ஒரு காரணம் உண்மையா உங்களுக்கு இந்த ஸ்பெசிபிகேஷன் இந்த நம்பர் சிஸ்டம் தெரிஞ்சிருந்தால் உங்களுக்கு அது வரையக்கூடியதா இருக்கும், அல்லது பிராக்டிகல் செய்யக்கூடியதாகவும் இருக்கும். அப்ப நாங்கள் நம்பர் சிஸ்டத்தை நாங்கள் இதில் போட்டுக்கொள்வோம். 1 2. சரி, இப்போ அடுத்ததான் எங்களுக்கு தேவை இதில் நாங்கள் பிரேக்கர்ஸ் நாங்கள் பாவிச்சிட்டோம். இப்போ எங்களுக்கு அடுத்தது தேவை நாங்கள் போன தடவை கதைச்ச நேரம் ஒரு விஷயத்தை நாங்கள் மறந்துட்டோம். ஒன்று வந்து ஓவர்லாரும் எங்களுக்கு தேவை. என்ன சொன்னால் ஓவர் வோல்டேஜ் ப்ரொடெக்ஷன் எங்களுக்கு கட்டாயம் அந்த சர்க்யூட்டில் எங்களுக்கு தேவை. என்னென்னு சொன்னால் சில நேரங்கள் நாங்கள் ஆரம்பத்தில் கதைச்ச மாதிரி மோட்டோஸில் இவ்வளோ ஹை கரண்ட் எடுக்கிற நேரம் அந்த அந்த விஷயத்தை செய்கிறவர் அந்த வோல்டேஜை வந்து ஓவர் வோல்டேஜ் ஆகிற நேரம் அதை சென்ஸ் பண்ணி டிடெக்ட் பண்ணி அந்த வோல்டேஜை கட் பண்ணுறவர் வந்து அது ஓவர்லாம். அப்ப அவரையும் நாங்கள் இந்த சர்க்யூட்டை நாங்கள் கட்டாயம் பயன்படுத்த வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. அப்ப நாங்கள் அதோட சர்க்யூட்டை அதுல அடுத்ததாக உங்களுக்கு வர வேண்டியது ஒரு பிரேக்கர் நாங்கள் பாவிச்சிட்டோம். அடுத்ததாக உங்களுக்கு வர வேண்டியது ஓவர்லாண்ட அந்த கண்ட்ரோலிங் பார்ட்.
சரி, இப்போ இதுல சிம்பிள்ஸ் தெரியும், கட்டாயம் இதுல ஒரு நம்பர்ஸ் இருக்கு. இப்ப இந்த சுவிட்சை பாத்தீங்கன்னு சொன்னால், அதாவது ஓஎல்ஆர்ல இருக்கிற ஓவர்லோட் ப்ரொடெக்ஷன் லோ வோல்டேஜ் ப்ரொடெக்ஷன்ல இருக்கிற இந்த சிம்பிள் எதை குறிக்கணும்னு சொன்னால் நார்மலி க்ளோஸ் கண்டாக்டை குறிக்குது. அப்ப அந்த நார்மலி க்ளோஸ்டுக்கு வந்து கட்டாயம் நம்பர்ஸ் இருக்கு. அந்த நம்பர்ஸ் அடிப்படையில் தான் இது நார்மலி க்ளோஸ்டா நார்மலி ஓப்பன் ஆன்னு சொல்லி நீங்கள் அந்த ஓஎல்ஆர்ல அவுட் சைட்ல வந்து இருந்து கண்டுபிடிக்கக்கூடிய ஒரே ஒரு ஸ்பெசிபிகேஷன் வந்து, அதாவது ஒரு ஐடென்டிபிகேஷன் வந்து இந்த நம்பர் சிஸ்டம். அப்ப இதுல அதாவது இந்த நார்மலி க்ளோஸ்ட் கண்டாக்ட், அதாவது நார்மலி க்ளோஸ்ட் ஓஎல்ஆர்ல இருக்கிற நார்மலி க்ளோஸ்ட் என்ன நம்பர் சிஸ்டத்துல இருக்குன்னு சொன்னால் 95 96 என்று சொன்ன அந்த நம்பர் சிஸ்டத்துல இந்த நார்மலி க்ளோஸ்ட் கண்டாக்ட், அதாவது ஓஎல்ஆர் நார்மலி க்ளோஸ்ட் கண்டாக்ட் இருக்கக்கூடியதா இருக்கு. சரி, இப்போ நாங்க உங்களுக்கு பிரேக்கர்ஸ் தெரியாச்சு, நார்மலி க்ளோஸ்ட் உங்களுக்கு எடுத்தாச்சு. அடுத்தது உங்களுக்கு தேவை நார்மலி க்ளோஸ் புஷ் பட்டன்ஸ் தேவை. ஏன்னு சொன்னால் இந்த நார்மலி க்ளோஸ் புஷ் பட்டன் தான் என்ன செய்ய போறேன்னு சொன்னால் எங்கட சர்க்யூட் மொத்தமான இந்த கண்ட்ரோல் சர்க்யூட்டை ஆஃப் செய்யக்கூடிய நிலையில இந்த நார்மலி க்ளோஸ் புஷ் பட்டனை நாங்க பயன்படுத்த போறோம். அப்ப அடுத்ததாக நாங்க வரைய வேணும் நார்மலி க்ளோஸ் புஷ் பட்டன். இந்த டாட்ஸ் நான் உங்களுக்கு வச்சிருக்கிறேன். இந்த டாட்ஸ் எல்லாம் கனெக்ஷன்ஸ், கனெக்டிவிட்டி இருக்கிற இடங்கள்ல தான் இந்த டாட்ஸ் இப்படி காட்டப்படுவது. அதாவது சில சர்க்யூட் டயக்ராம்கள்ல இவ்வாறான டாட்ஸ்கள் நீங்க காணக்கூடியதாக இருந்தால் அந்த கனெக்ஷன்ஸ் இருக்குது என்றதை அடையாளப்படுத்துறதுக்காக இந்த டாட்ஸ் இடப்பட்டிருக்கு. சரி, இப்போ நாங்கள் இப்போ நார்மலி க்ளோஸ் புஷ் பட்டன் சிம்பிள் வரைஞ்சிருக்கிறோம். நார்மலி க்ளோஸ் புஷ் பட்டன் நம்பர் சிஸ்டத்தை நாங்கள் பார்க்கிற நேரம் 1 2. அப்ப நீங்க இதே கேட்கலாம், இங்கே 1 2 இருக்குதான், இங்கே 1 2 இருக்குதான்னு சொல்லி நீங்க கேட்கலாம். ஆனால் இது வந்து சும்மா நார்மலா இருக்கிற ஒவ்வொரு கம்போனன்ட்ஸ்லயும் இருக்கிற நம்பர் சிஸ்டம். ஆனால் இங்க இந்த கண்ட்ரோலிங் சிஸ்டத்துல இருக்கிற, அதாவது டிஓஎல்க்குள்ள பாவிக்கிற புஷ் பட்டனா இருக்கட்டும், ஓஎல்ஆர் இருக்கட்டும், கண்டக்டரா இருக்கட்டும், அதுக்கான சில ஸ்பெசிபிக்கான நம்பர் சிஸ்டங்கள் இருக்குது. அப்ப அதை கட்டாயம் நீங்க ஞாபகத்தில் வச்சுக்கொள்ள வேணும். இப்ப இதுல நாங்கள் பயன்படுத்த எடுத்திருக்கிற நம்பர் நார்மலி க்ளோஸ்டுக்காக எடுத்திருக்கிற நம்பர் 1 and 2. அதுக்கு அடுத்ததான் நாங்கள் பாவிக்க வேணும். இதுக்கு அடுத்ததான் நாங்கள் வரைய போறோம் எந்த சுவிட்ச் சொன்னால் இந்த ஓர்டர் நீங்க பாருங்க, இந்த லைன்லயே நீங்க பார்த்துட்டு வாங்க என்னென்ன விஷயம், என்னென்ன கம்போனன்ட்ஸ் வருதுன்னு சொல்லி நீங்க பார்த்து கொண்டு வாங்க. சரியா? இப்ப நாங்கள் ஒன்னொண்டா நாங்க வரைஞ்சிருக்கோம். பிரேக்கர்ஸ் வரைஞ்சிட்டோம், ஓஎல்ஆர் வரைஞ்சிட்டோம். அடுத்ததாக நாங்க வரைய வேணும் நார்மலி ஓபன் சுவிட்ச் நாங்க வரைய வேணும். இப்போ இதுல நாங்க நார்மலி க்ளோஸ், அதாவது ஓர்டர் படி நாங்க வரைஞ்சு கொண்டு வந்துட்டோம், வெறிக்கொண்டு வந்துட்டோம். அடுத்தது நாங்க பார்க்க போறோம், அடுத்தது நாங்க வரைய வேணும் நார்மலி ஓபன் சுவிட்ச். இப்ப இதுல நீங்க பாத்துக்கிட்டு வாரீங்கன்னு சொன்னா, இப்ப நார்மலா கீறுற சுவிட்சஸுக்கும் இந்த புஷ் பட்டன் சிம்பிள்ஸுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. அப்ப அதையே நீங்க கவனிச்சு கொள்ளுங்க. புஷ் பட்டனுக்கு என்ன சிம்பிள்ஸ், நார்மல் சுவிட்சஸுக்கு என்ன சிம்பிள்ஸ் சொல்லி நீங்க கவனத்துல வச்சுக்கொள்ளுங்க. ரைட், இப்ப அடுத்ததான் நாங்க வெளியே வரும். இப்ப கூடுதலான கம்போனன்ட்ஸ் வந்து நாங்கள் இதுக்குள்ள உள்ளடக்கி போட்டோம். இனி அடுத்ததாக நாங்கள் கீற வேண்டிய ஒரே ஒரு விஷயம் தான் கண்டக்டர் என்ற கோயில். இப்ப இதுல கண்டக்டர் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் அந்த கண்டக்டர்ல இதுல A1 A2 சொல்லி A1 A2 சொல்லி இதுல நம்பர்ஸ் போட்டிருப்பாங்க. அந்த A1 A2 தான் இந்த கண்டக்டர்ல கோயிலின்ற சப்ளை பாயிண்ட்ஸ். அப்ப A1 A2
அப்ப இதுல நாங்கள் வரைய போறோம் conductors இந்த symbols. சரி, அப்ப A1 A2. இப்ப நான் அதுக்கு முன்னுக்கு இன்னொரு விஷயம் நான் கவனிக்க மறந்துட்டேன். இப்ப இதுல நார்மலி ஓபன் புஷ் பட்டன் இருக்கு தானே, நார்மலி ஓபன் புஷ் பட்டன் இல்ல, இதுல நாங்க நார்மலி க்ளோஸ்க்கு 1 2 ன்னு சொல்லி நம்பர் கொடுத்தனாங்க. இப்ப இது நார்மலி ஓபனுக்கு நாங்க நம்பர் கொடுக்க போறோம் 3 4. இந்த நம்பர் சிஸ்டத்தை நீங்க கவனமா ஞாபகத்துல வச்சுக்கொள்ளுங்க. இது இன்னொரு இடத்துலயும் பிரயோகிக்கப்பட போகுது. சரி, ரைட். இப்போ நாங்க என்ன செய்ய போறோம்னு சொன்னால், இந்த நாங்கள் MCBM ஆன் பண்ணியாச்சு. இப்போ இந்த சர்க்யூட் நாங்க ரன் பண்ணி பார்க்க போறோம். இந்த புஷ் பட்டனை நாங்க ரன் பண்ற நேரம் இந்த கண்டக்டர் கோயில் எடுத்து என்ன செய்ய போது வொர்க் ஆகுது. ஆனால் இந்த கண்டக்டர் கண்டினியூஸா இந்த புஷ் பட்டனை எடுத்த பிறகு தொடர்ச்சியா வேலை செய்து கொண்டிருக்கிறதுக்கு வழி இல்லை. ஏன்னு சொன்னால் இதை நீங்க புஷ் பண்ணி கையை எடுத்த பிறகு இதுக்குரிய கனெக்ஷன்ஸ் என்ன செய்ய போது கட் ஆகும். அப்ப இதுக்குள்ள அளவார கனெக்ஷன்ஸ் வந்து நார்மலி க்ளோஸ், இது நார்மலி க்ளோஸ், இது அளவார லைன் வந்து இந்த புஷ் பட்டன் ஊடாக இந்த கண்டக்டர் கோயிலுக்கு கண்டக்டர் A1 க்கு போற நேரம் இந்த கண்டக்டர் வொர்க் ஆகுது. திருப்பி நீங்க இந்த புஷ் பட்டன் எடுத்த நேரம் என்ன செய்யுதுன்னு சொன்னால் இந்த கண்டக்டர் கோயில் ஆஃப் ஆகுது. சோ கண்டக்டரும் ஆஃப். அப்ப கண்ட்ரோல் சிஸ்டம் வந்து நீங்க புஷ் பண்ணினா வேலை செய்து, புஷ் பண்ணி எடுத்த பிறகு வேலை செய்ய இல்லை. இப்ப இதுக்கு என்ன செய்யலாம்னு சொன்னால், இப்ப இந்த கண்டக்டர் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த கண்டக்டர்ல இந்த 13 14 நார்மலி ஓபன். அந்த ஆக்சிலரி கண்டாக்ட்ஸ், அந்த ஆக்சிலரி கண்டாக்டரை கொண்டு வந்து, அந்த ஆக்சிலரி கண்டாக்ட்ஸை கொண்டு வந்து நாங்க என்ன செய்ய பண்ணுவோம்னு சொன்னால் இந்த 3 4 வடிவா கவனிங்க. இந்த நார்மலி ஓபன் 3 4 இந்த நம்பர் சிஸ்டத்தோட, இந்த நம்பரோட இந்த நார்மலி ஓபன் கண்டாக்ட் இந்த ஆக்சிலரி, அதாவது கண்டக்டர்ல இருக்கிற ஆக்சிலரி கண்டாக்ட் 13 14 அந்த நம்பர் சிஸ்டத்தோட நாங்கள் parallel-ஆ என்ன செய்ய போறோம், ஸ்டார்ட் பண்ற புஷ் பட்டனை என்ன செய்ய போறோம், கனெக்ட் பண்ண போறோம். இப்ப நாங்கள் சரி இந்த கண்டக்டருக்கு நாங்கள் இதுக்கு நேம் ஒன்று கொடுப்போம் K1. இப்ப எங்களுக்கு இதே உங்களுக்கு தெரிய வேண்டியது, இது கண்டக்டருக்கு நாங்கள் K1 ன்னு கொடுத்துறோம் இல்லையா, அப்ப இது உங்களுக்கு K1. அப்ப இது ஒரு புஷ் பட்டன் கிடையாது, இது கண்டக்டர்ல இருக்கிற ஆக்சிலரி கண்டாக்ட். அப்ப அந்த ஆக்சிலரி கண்டாக்ட் இந்த நார்மலி புஷ் பட்டன்ல 3 4 என்ற கனெக்ஷனையும் இங்கல இருக்கிற அந்த 3 13 14 என்ற கனெக்ஷனையும் நாங்க parallel-ஆ கனெக்ட் பண்ண போறோம். இப்ப என்ன நடக்க போகுதுன்னா, நாங்கள் இந்த புஷ் பட்டனை பிரஸ் பண்ற நேரம் இந்த கண்டக்டர் கோயில் வர்க் பண்ண போகுது. கண்டக்டர் கோயில் வர்க் பண்ணினால் இந்த நார்மலி ஓபன்ல இருக்கிற ஆக்சிலரி கண்டாக்ட் ஒன்னாக போகுது. இப்ப நீங்க இதை கையெடுத்தாலும் இப்ப இதுக்குள்ளால போன சப்ளை இதை நீங்க கையெடுத்தோன்ன இதுக்குள்ளால போய் இந்த 13 14க்குள்ளால போய் இந்த கண்டக்டர் கோயிலுக்கு சப்ளை போகுது. ஆகவே இதை நீங்க புஷ் பட்டனை ஒருக்கா பிரஸ் பண்ணினோன்னு என்ன செய்ய போகுது, ஒர்க் ஆகுது. திருப்பி நீங்க எடுத்த உடனே இதனோட சப்ளை போய் இது சப்ளை ஆகுது, ஒர்க் ஆகுது. திருப்பி நீங்க ஆஃப் பண்றதுக்கு நீங்க இன்னொரு சுவிட்சை பயன்படுத்த போறீங்க, அதுதான் இந்த பட்டன். அப்ப இதை நான் ஸ்டாப் பண்ணி போடுவோம், இதை ஸ்டார்ட் பண்ணி போடுவோம். அப்புறம் ஸ்டார்ட் பண்றதுக்கு இந்த 13 14 இந்த 3 4 என்று போடப்பட்ட இந்த நார்மலி ஓபன் புஷ் பட்டனை பயன்படுத்துறோம். ஸ்டாப் பண்றதுக்கு 1 2 என்று நம்பரிடப்பட்ட இந்த புஷ் பட்டன் நார்மலி க்ளோஸ் புஷ் பட்டனை பயன்படுத்தி இந்த சர்க்யூட்டை வந்து நாங்க என்ன செய்யறோம், கண்டினியூஸா வேலை செய்ய வைக்கிறோம். சரி, இப்போ நாங்கள் இப்போ இன்றைக்கு இப்போ ப்ராக்டிக்கல் பார்க்குறேன்னு சொன்னால் இப்போ பாருங்க, உங்களுக்கு இப்போ தேவையான பொருட்கள் அதாவது கம்போனன்ட்ஸ் நாங்கள் செலக்ட் பண்ணி போட்டோம். இதில் OLR நாங்கள் பயன்படுத்திக்கிறோம். OLRல நாங்கள் பார்த்த மாதிரி இது NCன்னு சொல்லி போடப்பட்டிருக்குது பாருங்க, 95 96 நார்மலி க்ளோஸ்ட் கண்டாக்ட். இது அப்போ இந்த கண்டாக்டை தான் நாங்கள் யூஸ் பண்ண போகிறோம் எங்களோட இந்த சர்க்கிட்டுக்கு. இப்போ சர்க்கிட் எங்களோட கைவசம் இருக்குது. இப்போ நாங்கள் சர்க்கிட்டை நாங்கள் டிசைன் பண்ண போகிறோம். சரி, இப்போ இது நாங்கள் பாவிக்க போகிறோம், மெயின் பிரேக்கரை நாங்கள் பாவிக்க போகிறோம் முதலாவது சர்க்கிட்டில். இப்போ நாங்கள் அதை கனெக்ட் பண்ணுவோம். ரைட், அடுத்தது நாங்கள் கண்டக்டர். இப்போ இந்த கண்டக்டரை தான் நாங்கள் சூஸ் பண்ணியிருக்கிறோம். இந்த கண்டக்டர் நாங்கள் பார்த்த மாதிரி 1 2 3 4 5 6 சொல்லி நம்பர்ஸ் இருக்குது. அப்போ இந்த நம்பர் சிஸ்டம், அப்போ இதில் இந்த கண்டக்டரை நாங்கள் பாவிக்கிற நேரம்
3 ஃபேஸ் மோட்டரை நாங்கள் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். அதே நேரம் சிங்கிள் ஃபேஸ் மோட்டரை நாங்கள் பயன்படுத்தக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ இதில் 6 டெர்மினல்ஸ் தானே இருக்குது. இப்போ இந்த 3 டெர்மினல்ஸ் தானே இருக்குது, 3 ஃபேஸ் தானே பயன்படுத்தலாம்னு சொல்லி நீங்கள் யோசிக்க தேவையில்லை. அப்போ நீங்கள் இதில் இந்த கண்டக்டர் கண்ட்ரோலிங் சிஸ்டத்தை நீங்கள் பயன்படுத்தி கொண்டு லைவையும் நியூட்ரலையும் இங்கே கனெக்ட் பண்ணி கொண்டு இதால் நீங்கள் எடுப்பீங்கன்னு சொன்னால் 2 லைனையும் நீங்கள் இதுக்குள்ள கட் பண்ணக்கூடியதாக இருக்கும். இதை நீங்கள் எம்டியாக விட்டு வைக்கலாம். ஸோ அதில் இந்த வித நீங்கள் கன்ஃபியூஷனும் நீங்கள் பட தேவையில்லை. அப்போ அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் ஓஎல்ஆரையும் நாங்கள் சூஸ் பண்ணியிருக்கிறோம். இப்போ இதில் நீங்கள் 2 கண்டாக்ட் இதுக்குள்ள நீங்கள் கனெக்ட் பண்ணுற நேரம் 2 கண்டாக்டையும் வந்து இது சென்ஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்குது. அப்போ இதில் நீங்கள் இந்த கண்டாக்டை நீங்கள் பார்த்தீங்க, இந்த ஓஎல்ஆரை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் ஆம்பியர் ரேஞ்சை வந்து அட்ஜஸ்ட் பண்ணக்கூடிய மாதிரி அட்ஜஸ்டிங் பாயிண்ட் விட்டுருக்குறாங்க. அப்போ இதில் நார்மலாக 1.6 ஆம்ஸில் இருந்து 2.5 ஆம்ஸ் வரைக்கும் நாங்கள் இந்த ஓஎல்ஆரை நாங்கள் பயன்படுத்தக்கூடியதாக இருக்கும். சரி, ரைட். இப்போ எங்களுக்கு நாங்கள் முக்கியமான காம்போனன்ட்ஸில் நாங்கள் இன்ஸ்டால் பண்ணியாச்சு, பிரேக்கர் இன்ஸ்டால் பண்ணியாச்சு, கண்டக்டர் இன்ஸ்டால் பண்ணியாச்சு, ஓஎல்ஆரையும் நாங்கள் பயன்படுத்தியாச்சு. இப்போ நாங்கள் எடுக்க வேண்டிய அடுத்த லாஸ்ட் காம்போனன்ட் வந்து புஷ் பட்டன் ஸ்டேஷன். இப்போ இந்த புஷ் பட்டன் ஸ்டேஷனில் வந்து நாங்கள் புஷ் பட்டன் ஸ்டேஷனாக இங்கே இதை நாங்கள் டிசைன் பண்ணியிருக்குது. அப்போ இதில் 2 புஷ் பட்டன் இருக்குது. நார்மலி ஓப்பனுக்கு நாங்கள் ஸ்டார்ட்னு போட்டிருக்கிறோம், நார்மலி க்ளோஸ்ட், அதாவது நார்மலி க்ளோஸ் புஷ் பட்டனை வந்து ஸ்டாப் பண்ணி நாங்கள் பயன்படுத்தி இருக்கிறோம். இப்போ எங்களோட 2 பட்டனையும் வந்து நாங்கள் ஒரே ஸ்டேஷனில் வந்து இப்படி டிசைன் பண்ணியிருக்கிறோடைய எங்களுக்கு ஈஸியாக இருக்குது. இந்த சர்க்கிட்டை நாங்கள் மெயின் ஈஸியாக மேக் பண்ணி கொள்வதுக்கு இலகுவாக இருக்கும். அப்போ நாங்கள் இதை பயன்படுத்தி நாங்கள் அதை இதையும் ஃபிக்ஸ் பண்ணி போட்டு நாங்கள் எங்களோட கண்ட்ரோலிங்ஸ் வயர்ஸை நாங்கள் எப்படி கனெக்ட் பண்ணலாம்னு சொல்லி பார்ப்போம். சரி, இப்போ நாங்கள் பிரேக்கர்லேருந்து லைனை கொண்டு வரோம். நாங்கள் இந்த டயக்ரத்தில் பார்த்த மாதிரி முதலாவது நாங்கள் பிரேக்கர்ஸ்லேருந்து கனெக்ஷனை கொண்டு வந்து நாங்கள் கொடுக்க போகிறோம். நார்மலி க்ளோஸ்ட், அதாவது இந்த ஓஎல்ஆரில் இருக்கிற நார்மலி க்ளோஸ்ட் 95, 96 என்ற நம்பர் சிஸ்டத்தில் இருந்து நாங்கள் இந்த பவரை கொண்டு வந்து கொடுத்து எடுக்க போகிறோம். இப்போ இதில் நாங்கள் வயரை கட் பண்ணி கொண்டு வருவோம். ஓஎல்ஆரை கனெக்ட் பண்ணி போட்டோம். இப்போ ஓஎல்ஆர்லேருந்து கனெக்ட் பண்ணி கொடுத்து எங்களோட டயக்ரத்தின் படி நாங்கள் ஓஎல்ஆரில் இருந்து நாங்கள் முதலாவது கொண்டே எங்கே கொடுக்க போகிறோம், நார்மலி க்ளோஸ் புஷ் பட்டனுக்கு கொண்டே கொடுக்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா 2 புஷ் பட்டன் நாங்கள் பயன்படுத்திக்கிறோம். ஒன்று ரெட் கலரில் இருக்குது நார்மலி க்ளோஸ்ட், அதாவது க்ரீன் பச்சை கலரில் இருக்குது, க்ரீன் கலரில் இருக்கிறது வந்து நார்மலி ஓப்பன் எடுத்துருக்கிறோம். இப்போ இதில் நீங்கள் கண்டாக்ட் நீங்கள் கவர்மெண்ட் சொன்னால் செக் பண்ணி பார்க்கலாம் மல்டிமீட்டரை வச்சு. இதில் நார்மலி ஓப்பனாக இருக்கிற நேரம் நாங்கள் செக் பண்ணுற நேரம் அது ரீடிங் தராது. அப்போ நீங்கள் இந்த சுவிட்சை ப்ரெஷ் பண்ணுற நேரம் எங்களுக்கு ரீடிங் தரக்கூடியதாக இருக்கும். ஆனால் நார்மலி க்ளோஸ்ட்ன்றது நார்மலாகவே நீங்கள் செக் பண்ணுற நேரம் ரீடிங் தரும், ஆனால் நீங்கள் ப்ரெஷ் பண்ணுற நேரம் ரீடிங் தராது. இதுதான் இந்த நார்மலி ஓப்பன் நார்மலி க்ளோஸ்ட் தத்துவம். ரைட். இப்போ நாங்கள் இப்போ 95 கொடுத்து நாங்கள் மெயின் சப்ளை கொண்டு 95 கொடுத்து நாங்கள் 96 எடுத்துக்கிட்டு போய் நாங்கள் இங்கே கொடுக்க போகிறோம், 1க்கு கொடுக்க போகிறோம். நார்மலி க்ளோஸ் புஷ் பட்டன் 1க்கு கொடுக்க போகிறோம். எங்களோட டயக்ரத்தில் இருக்கிற மாதிரி நார்மலி க்ளோஸ் புஷ் பட்டன் 1க்கு நாங்கள் கனெக்ட் பண்ணியிருக்கிறோம். இப்போ இந்த கனெக்ஷனை கொண்டு போய் நாங்கள் 1க்கு நாங்கள் கொடுத்துருக்கிறோம். அந்த 2ல் இருந்து 1 அடுத்தது 2 தானே, அப்போ 2ல் இருந்து எடுத்து கொண்டு போய் நாங்கள் என்ன செய்ய போகிறோம், நார்மலி ஓப்பன் புஷ் பட்டன் இந்த க்ரீன் கலரில் இருக்கிற நார்மலி ஓப்பன் புஷ் பட்டன் 3வது பின்னுக்கு நாங்கள் கொண்டு போய் கொடுக்க போகிறோம். இந்த இடத்துல நீங்கள் கவனமாக வச்சுக்கொள்ளுங்க, ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. இந்த இடத்துல இருந்து நாங்கள் இன்னும் ஒரு வயர் கனெக்ஷன் ஒன்று செய்ய வேண்டி இருக்குது. அப்போ நீங்கள் இதில் டைப் பண்ண தேவையில்லை, சும்மா நார்மலாக நீங்கள் இதை கனெக்ட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. போட்டோம். இப்போ 3வது பின்னில் கனெக்ட் பண்ணாங்க. இனி 4வது பின்னில் இருந்து அதை நீங்கள் டைட் பண்ண தேவையில்லை, அதை அப்படியே வச்சுக்கொள்ளுங்க. அதில் இன்னொரு கனெக்ஷன் இருக்குது. அதில் இருந்து நாங்கள் என்ன செய்ய போகிறோம், ഇതിൻ്റെ A1க்கு நாங்கள் கொண்டு வந்து கொடுக்க போகிறோம். A1க்கு ரைட். A1க்கு நாங்கள் கொண்டு வந்து கொடுத்தாச்சு. A1க்கு நாங்கள் கனெக்ஷனை கொடுத்து நாங்கள் இந்த புஷ் பண்ணல இருந்து கனெக்ஷனை கொடுத்துட்டோம்.
இப்போ நாங்கள் A2 நாங்கள் கொண்டு எங்கே செய்ய போகிறோம்னு சொன்னால் நியூட்டனில் கொடுக்க வேணும். இப்போ நாங்கள் இப்போ இதில் ஒரு புதுசாக ஒரு MCB நாங்கள் ஆட் பண்ணியிருக்கிறோம். என்னென்னு சொன்னால் எங்களுக்கு கட்டாயம் ஒரு மோட்டர் நாங்கள் பயன்படுத்துகிறோம். எங்களுக்கு ஒரு MCB மெயின் சர்க்கிட் தேவை. அப்போ அதுக்காக நாங்கள் மெயின் ஒன்று யூஸ் பண்ணியிருக்கிறோம். அப்போ அதிலேருந்து நாங்கள் நியூட்டனில் கொண்டே கனெக்ட் பண்ணுவோம். இப்போ இதில் இன்னொரு வேலை இருக்குது. நாங்கள் மெயின் பவரையும் கொண்டு வந்து கொடுக்க வேண்டிய தேவை இருக்குது. மோட்டருக்கு மெயின் கனெக்ஷன் இதில் கனெக்ட் பண்ண வேண்டி இருக்குது. இப்போ நாங்கள் இப்போ கண்ட்ரோலிங் சிஸ்டம் தான் இப்போ செய்து கொண்டிருக்கிறோம். இதை முடிச்சு போட்டு நாங்கள் மிச்ச வேலையை பார்ப்போம். சரி, அப்போ நான் இப்போ உங்களுக்கு முதல் சொன்ன மாதிரி இதில் ஒரு இதை வந்து நான் இப்போ நீங்கள் கனெக்ட் பண்ண வேணாம்னு சொல்லியிருந்தேன். அப்போ இதில் நான் ஏன் கனெக்ட் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன்னு சொன்னால் இப்போ ஆக்சிலரி நாங்கள் இதில் கனெக்ட் பண்ண வேண்டி இருக்குது. என்னென்னு சொன்னால் கண்ட்ரோலிங் பர்பஸ் இந்த கண்டக்டர் இந்த ஆக்சிலரி கண்டக்டர் நான் கட்டாயம் கனெக்ட் பண்ணி ஆக வேணும். அப்போ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 3-4 நாங்கள் எடுத்த நாங்கள் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 13-14 இருக்குது. இப்போ சிம்பிள் ட்ரிக்ஸ் தான், சின்ன விஷயம் தான். இப்போ இதில் 1 என்றது வந்து ஆக்சிலரிக்காகத்தான் இதில் 1 என்று சேர்க்கப்பட்டிருக்கே தவிர மற்றபடி இதில் ஓப்பன் நார்மலி ஓப்பனாக இருக்கிறது 3-4 என்றது ஓப்பனாக இருக்குது. ஆக்சிலரிக்குரிய நார்மலி ஓப்பன் ஆக்சிலரி கண்டாக்ட். அப்போ இந்த ஆக்சிலரியையும் இந்த 13-14 என்ற ஆக்சிலரியையும் இந்த 3-4 என்ற இந்த நார்மலி ஓப்பன் புஷ் பட்டனையும் சமாந்தரமாக நாங்கள் இப்போ கனெக்ட் பண்ண வேண்டும். அப்போ இதில் 14 என்று இருக்கிறதுல இந்த 4 என்றதையும் பதினாலு என்று இருக்கிறது நாங்கள் 4 என்ற நம்பர், அதாவது புஷ் பட்டன் என்ற 4வது நம்பரில் கொண்டு கனெக்ட் பண்ணி போட்டோம். இப்போ 13 என்று இருக்கிறத கொண்டே நாங்கள் இந்த 3வது நம்பர்ஸ், அதாவது நார்மலி ஓப்பன் புஷ் பட்டன் 3வது இலக்கம் கொண்ட நம்பரில் கொண்டே நாங்கள் கனெக்ட் பண்ண போகிறோம். ரைட், சரி. இப்போ எங்களுக்கு இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் கண்ட்ரோல் சிஸ்டம் ஃபுல்லாக எங்களுக்கு முடிவடைந்து விட்டது. அப்போ நாங்கள் இப்போ பவரை கொடுத்து நாங்கள் செக் பண்ணி பார்க்க போகிறோம். கண்ட்ரோலிங் சிஸ்டம் எல்லாம் இப்போ எங்களுக்கு வேலை முடிஞ்சுது. இப்போ எங்களுக்கு நாங்கள் கனெக்ட் பண்ண வேண்டி இருக்கிற ஒரே ஒரு விஷயம் மோட்டருக்குரிய பவர் கனெக்ஷன். இப்போ பவர் கனெக்ஷனை நாங்கள் போகிற முன்னாடி நாங்கள் இப்போ கண்ட்ரோலிங் சிஸ்டம் சரியாக வேலை செய்தான்னு சொல்லி நாங்கள் இருக்க பார்ப்போம். இப்போ நாங்கள் இப்போ கண்ட்ரோலிங் சிஸ்டத்துக்கு நீங்கள் சப்ளை கொடுக்குற நேரம் ஒரு விஷயத்தை நீங்கள் கவனிக்க வேணும். இந்த மோட்டருக்கு கொடுத்துருக்கிற மெயினுக்கு இங்கால, அதாவது அவுட்டில் நீங்கள் கனெக்ட் பண்ணக்கூடாது. கண்ட்ரோலிங் சிஸ்டத்தை எப்போவுமே மெயின் பவரில் தான், அதாவது மெயின் பிரேக்கருக்கு அங்கே முன்னுக்கு இருக்கிற பவரில் தான் நீங்கள் எப்போவுமே கனெக்ட் பண்ண வேணும். என்னென்னு சொன்னால் இப்போ நீங்கள் மோட்டரை தனியாக ஆஃப் பண்ணி போட்டு இந்த கண்ட்ரோலிங் சிஸ்டம் தனியாக வேலை செய்தா இல்லையான்றதை நீங்கள் செக் பண்ணி பார்க்குறதுக்கு இது ஈஸியாக இருக்கும். இப்போ நீங்கள் மெயினுக்கு இஞ்சால நீங்கள் போட்டிங்கன்னு சொன்னால் இது நீங்கள் மோட்டரையும் ஆஃப் பண்ண முடியாது, ஆஃப் பண்ணி போட்டு இதையும் நீங்கள் ஆஃப் பண்ணி போடுவீங்க. அப்போ இது நீங்கள் தனியாக இதை செப்பரேட் பண்ணி செக் பண்ணக்கூடிய வசதி இருக்காது. அப்போ அதுக்காக நீங்கள் இங்கே மெயினில் நீங்கள் கனெக்ட் பண்ணி விட வேணும் இந்த கண்ட்ரோலிங் சிஸ்டத்துக்குரிய பவரை. அப்போ நாங்கள் இப்போ செக் பண்ணி பவரெல்லாம் நாங்கள் கனெக்ட் பண்ணியிருக்கிறோம். அப்போ செக் பண்ணி பார்ப்போம் இந்த கண்ட்ரோலிங் சிஸ்டம் உங்களுக்கு சரியாக ஃபங்க்ஷன் ஆகுதா இல்லையான்றதை நாங்கள் ஒருக்கா செக் பண்ணி பார்ப்போம். சரி, பவரை நாங்கள் ஒன் பண்ணுறதுக்கு இப்போ நாங்கள் இப்போ ஒன் பண்ணி பார்க்குறதுக்கு முன்னாடி எங்களுக்கு சரியான பாதை வழியாக அந்த பவர் வருதான்னு சொல்லி நாங்கள் இந்த டெஸ்டர் உதவியோடு பார்ப்போம். அப்போ நாங்கள் இதில் மெயின் பிரேக்கரை ஒரு கவுண்ட் பண்ணுவோம். இதில் எங்களுக்கு சப்ளை வருது, பிரேக்கருக்கு இங்கால சப்ளை வருது. அப்போ இந்த பிரேக்கரில் இருந்து எங்களுக்கு நார்மலி க்ளோஸ்ட், அதாவது 95 நம்பர்ஸில் எங்களுக்கு வர வேணும் சப்ளை. ஓகே, சப்ளை அதுலேயும் வருது. அடுத்தது நாங்கள் இப்போ 95 இருந்து 96க்கு எங்களுக்கு வர வேணும். ஏன்னு சொன்னால் இந்த ஆக்சிலரி, அதாவது இப்போ ஓஎல்ஆரில் இருக்கிற 95, 96ன்றது இது நார்மலி க்ளோஸ்டாக இருக்குது. அப்போ இந்தபடியாக எங்களுக்கு 96க்கும் சப்ளை வரக்கூடியதாக இருக்குது. அப்போ இதில் இருந்து எங்களுக்கு எங்கே போக போகுதுன்னு சொன்னால் நார்மலி க்ளோஸ் புஷ் பட்டன்லாம் போக போகுது. நார்மலி க்ளோஸ் புஷ் பட்டனுக்கும் எங்களுக்கு சப்ளை வரக்கூடியதாக இருக்குது. அப்போ அதில் இருந்து வெளிக்கிடுது நார்மலி க்ளோஸ் 1ல் இருந்து 2ல் வெளிக்கிட்டு அப்படியே போய் எங்கே போகுதுன்னு சொன்னால் நார்மலி ஓப்பன் புஷ் பட்டன் 3வது பின்னுக்கு போகுது. அப்போ நார்மலி ஓப்பன் புஷ் பட்டன் 3வது பின்னுக்கு போகிற நேரம் அதே சமயத்தில் 13வது, அதாவது இந்த கண்டக்டர் 13வது பின்னிலையும் இந்த சப்ளை வரக்கூடியதாக இருக்கும். அப்போ 4வது பின்னிலையும் எங்களுக்கு சப்ளை இல்லை, 14வது பின்னிலையும் எங்களுக்கு சப்ளை இல்லை, இங்கே 4வது பின்னிலையும் எங்களுக்கு சப்ளை இல்லை.
ஏனென்றால் நாங்கள் இப்போ இது ஒன் பண்ணல, இப்போ எங்களுக்கு ஒன் பண்ணல, ஆனால் ஃபங்க்ஷன் எங்களுக்கு ஃபங்க்ஷனுக்குரிய சப்ளை இல்லாதவும் எங்களுக்கு வரக்கூடியதாக இருக்குது. எங்கள் டயக்ரத்தின் படி முழு வேயிலேயும் எங்களுக்கு சப்ளை வரக்கூடியதாக இருக்குது. அப்போ நாங்கள் இப்போ டேர்ன் ஒன் பண்ணுற நேரம் ஒன் பண்ணுறதுக்கு நாங்கள் பாவிக்கிற புஷ் பட்டன் வந்து நார்மலி ஓப்பன். அப்போ இந்த புஷ் பட்டனை நாங்கள் பாவிக்கிற நேரம் பயன்படுத்துகிற நேரம் இந்த கண்டக்டர் ஒன்னாக போகுது. அப்போ நாங்கள் ப்ரெஸ் பண்ணி பார்ப்போம். ரைட், இப்போ டேர்ன் ஒன் ஆயிடுச்சு. இப்போ நாங்கள் என்ன நடக்குது, இப்போ நான் புஷ் பண்ணி போட்டு கை எடுத்துட்டேன், இது ஒன்லேயே இருக்குது, இது ஒர்க் ஆகிட்டு இருக்கு. இப்போ இந்த கண்டக்டர் அதாவது இந்த கண்ட்ரோலிங் சிஸ்டம் ஃபங்க்ஷன் ஆகி கொண்டு இருக்குது. இப்போ பாருங்க, இப்போ இதில் நான் ப்ரெஸ் பண்ணி கை எடுத்துட்டேன். இப்போ இதுலேயும் எங்களுக்கு சப்ளை வருது. எப்படி சப்ளை வருதுன்னு சொன்னால், இப்போ நான் புஷ் பண்ணுற நேரம் 3ல் இருந்து 4வது பின்னால் போன சப்ளை இப்படியே இது ஒன்றாகினோன்னு, இந்த கண்டக்டர் ஒன்றாகினோன்னு 13ல் இருந்து 14வது பின்னுக்குள்ள வருது இந்த சப்ளை. அப்போ 14வது பின்னில் இருந்து வலிக்கிட்டு A2க்கு, அதாவது இந்த கண்டக்டருடைய A2 பின்னுக்கு எங்களுக்கு சப்ளை கிடைக்குது. அந்த நேரம் இந்த கண்டக்டர் ஒன் ஆகக்கூடியதாக இருக்குது. அப்போ இதை ஆஃப் பண்ணுறதுக்கு நீங்கள் என்னத்தை பாவிக்கணும்னு சொன்னால், நான் ஏற்கனவே உங்களுக்கு விளங்கப்படுத்தின மாதிரி நார்மலி க்ளோஸ் புஷ் பட்டனில் நீங்கள் ப்ரெஸ் பண்ண வேணும். ரெண்டாவது தான் இந்த கண்டக்டர் என்ன செய்ய போது ஆஃப் ஆக போகுது. ரைட், அப்போ இந்த ஃபங்க்ஷன் உங்களுக்கு சரியாக வேலை செய்யக்கூடியதாக இருக்குது. சரி, இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம், இந்த 13, 14 இந்த 3 நாளும் சமாந்தரமாகத்தானே இருக்குது. அப்போ இந்த நார்மலி க்ளோஸ் புஷ் பட்டனை, அதாவது இந்த நார்மலி க்ளோஸ்ட்டை வந்து இந்த நார்மலி அதாவது ஒக்ஸிலரி கண்டக்டாக இருக்குது நார்மலி ஓப்பன் கான்டாக்டை வந்து நாங்கள் நேரடியாக ஒன் பண்ணினாலும் இது ஒன்றாகும் தானே என்று சொல்லி கேள்வி வரலாம். ஸோ எஸ், நீங்கள் அப்படி ஒன் பண்ணினாலும் அது ஒன்றாகும். சில நேரங்கள் உங்களுக்கு புஷ் பட்டன் சில வேலை ஒன் பண்ணுற நேரம் புஷ் பட்டன் உங்களுக்கு வேலை செய்யாமல் இருக்கலாம். இதே இந்த கண்டக்டரின் இந்த பாயிண்ட்டை நீங்கள் அமர்த்தினீங்கன்னு சொன்னால் அது ஒன் ஆகக்கூடியதாக இருக்குது. ஏன்னு சொன்னால், இப்போ நீங்கள் ப்ரெஸ் பண்ணுற நேரம், இப்போ இதை ப்ரெஸ் பண்ணுற நேரம் இதில் வேலை செய்யலைன்னு சொன்னால் இதுக்குள்ளால சப்ளை போகாது. ஆனால் நீ இதை ப்ரெஸ் பண்ணுற நேரம் இதுக்குள்ளால சப்ளை போய் கண்டக்டர் கோயிலுக்கு போகிற நேரம் இதே ஒன் பண்ண வைக்குது. அப்போ உங்களுக்கு கண்ட்ரோலிங் சிஸ்டம் இப்போ எங்களுக்கு சரியாக வேலை செய்கிறத நாங்கள் இப்போ அவதானிக்கக்கூடியதாக இருக்குது. சரி, அப்போ இவ்வளோ நேரம் நாங்கள் பார்த்த மாதிரி நாங்கள் எங்களோட டயக்ரத்தில் கீறி விளங்கின மாதிரி இப்போ நாங்கள் செய்த சர்க்கிட் டயக்ராம் இந்த கண்ட்ரோலிங் சிஸ்டம் எங்களுக்கு ஃபங்க்ஷன் ஆகக்கூடிய மாதிரி இருக்குது. இப்போ இதில் நாங்கள் மோட்டரை நாங்கள் கனெக்ட் பண்ண வேணுமாக இருந்தால் இதில் நாங்கள் வர சப்ளையை மெயின் சப்ளையை கொண்டு வந்து இதில் உங்களுக்கு தெரியும் 1, 3 அதாவது 1, 3 என்ற ஒற்றை எண்ணில் வந்து நீங்கள் கொண்டு வந்து கனெக்ட் பண்ணி போட்டு இன் பண்ணினீங்கன்னு சொன்னால் இதில் வர 1, 3 என்ற இதில் கனெக்ட் பண்ணப்பட்ட சப்ளை, அதாவது லைவ் எம் நியூட்ரல் நீங்கள் கனெக்ட் பண்ணீங்கன்னு சொன்னால் இதில் 2 4 அதாவது ரெட்டை எண்ணில் வெளியில் வரப்போகுது. அதே சமயத்தில் இந்த அவுட்புட் வந்து நீங்கள் இதில் எடுக்க முடியாது, இந்த ஓவர்லோட்டில் இருந்து தான் நீங்கள் எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அப்போ இங்கே 1, 3லையும் நீங்கள் இன் பண்ணுற சப்ளை இதில் இந்த இருக்கிற ஓவர்லாரில் இருக்கிற 2 4 என்ற பாயிண்டில் தான் நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க, மோட்டரை கொண்டு வந்து கனெக்ட் பண்ண போகிறீங்க. அப்போ ஒரு சிங்கிள் ஃபேஸ் மோட்டரை கொண்டு வந்து இதில் லைவ் நியூட்ரலையும் கனெக்ட் பண்ணி போட்டு நீங்கள் இதிலிருந்து வர லைவ் நியூட்ரலையும் கொண்டு வந்து இங்கே 1, 3 மண்ட கனெக்ஷன் 1, 3 மண்ட லைனில் கொண்டு வந்து இன் பண்ணி இது 2லையும் வந்து நீங்கள் அவுட் பண்ணி கனெக்ட் பண்ண போகிறீங்க. இங்கால உங்களுக்கு மோட்டரை கனெக்ட் பண்ணுற வே இது ஈஸியாக இருக்கலாம். என்ன சொன்னால் எங்களுக்கு முக்கியமானது கண்ட்ரோலிங் பார்ட் தான். அப்போ அந்த கண்ட்ரோலிங் பார்ட்டை நாங்கள் பார்த்துட்டோம். இது எங்களுக்கு ஈஸியான ஒரு வேயாக இருக்க போகுது. அப்போ இதிலேருந்து லைவ் நியூட்ரலை நாங்கள் இன் பண்ணி இதிலேருந்து லைவ் நியூட்ரலை அவுட் பண்ணி மோட்டருக்கு நாங்கள் கனெக்ட் பண்ணுற நேரம் இந்த சிஸ்டத்தின் ஊடாக, அதாவது டிஓஎல்லின் ஊடாக இந்த மோட்டர் வேலை செய்கிறத நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்குது.